4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 96 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு தொடக்கம். வரிசையில் நின்று ஜனநாயக கடமை ஆற்றும் மக்கள். உடல்நலக்குறைவால் சென்னை மருத்துவமனையில் காலமானார் நாகை தொகுதி MP செல்வராஜ். நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. கோவை, தேனி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் நேற்றிரவு வெளுத்து வாங்கிய கனமழை. ஓசூர், கொடைக்கானல் மற்றும் உதகையிலும் பரவலாக பெய்த மழையால் தணிந்த வெப்பம். தேனி, விருதுநகர், திருநெல்வேலி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். கரூர், பரமத்தி உட்பட 6 இடங்களில் சதமடித்த அக்னி வெயில். அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 105.44 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அண்மைச் செய்தி. இன்று 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலின் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. 10 மாநிலங்களில் உள்ள 96 மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. ஆந்திராவில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் மக்களவைத் தேர்தலில் 4வது கட்ட வாக்குப்பதிவு இப்பொழுது தொடங்கியிருக்கிறது. 96 தொகுதிகளில் 10 மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 10 மாநிலங்களில் உள்ள 96 மக்களவைத் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தொடக்கம் ஆகியிருக்கிறது. பீகாரில் 5, ஜார்க்கண்டில் 4, மத்திய பிரதேசத்தில் 8 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 11, ஒடிசாவில் 4, உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலும் மக்களவைத் தேர்தலும் ஒருங்கிணைந்து நடைபெறக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் ஆந்திர தலைநகர் அமராவதியிலிருந்து செய்தியாளர் ரகுவரன் நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் பேசுவோம். ரகுவரன், ஆந்திராவில் 4ஆம் கட்ட தேர்தலாக இன்று நடக்கக்கூடிய தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கிறது? ஜெனிஃபர், நீங்கள் தற்போது பார்க்கலாம், நம்ம ஆந்திர தலைநகரில் தான் இருக்கிறோம். அமராவதியில் எந்த அளவு மக்கள் கூட்டமாக நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். காலை 6:30 மணியிலிருந்து இவ்வளவு கூட்டம் மக்கள் காத்திருந்த தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுறாங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த நம்ம இருக்கக்கூடிய தொகுதி அமராவதி மங்களபுரி தொகுதியில் இருக்கிறோம். இந்த தொகுதியில் தான் ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் வாக்குப்பதிவு செய்ய வர இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மக்கள் நீண்ட வரிசையில் நின்று இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திரால சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒன்றாக நடைபெறுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 25 மக்களவை தொகுதிகளுக்கும் 175 சட்டப்பேரவை தேர்தலுக்கும் தொடர்ந்து இந்த தேர்தலானது நடைபெறுகிறது. 4 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் மட்டும் 1.6 லட்சம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கு. குறிப்பாக வாக்கு சாவடியில் பார்த்தீங்கன்னா 2 வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருக்கும். ஒன்று மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு எந்திரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எந்திரம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மக்களவை தேர்தலுக்காக மட்டும் 454 வேட்பாளர்கள் மக்களவை தேர்தலுக்காக களத்தில் இருக்கிறாங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா 2387 பேர் இந்த
களத்தில் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 5 லட்சம் மொத்தமாக 5 லட்சம் பணியாளர்கள் இதில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்று மாலை 6 மணி வரை இன்னைக்கு தேர்தல் நடைபெறும். இப்போ காலையில் 7 மணிக்கு தொடங்கியிருக்கு. மாலை 6 மணிக்கு முடியும் போது வரைக்கும் இந்த ஊரடங்கு உத்தரவானது ஆந்திரா முழுவதும் இருக்கு. 144 போட்டிருக்காங்க தடை உத்தரவு. அதன்படி பார்த்தீங்கன்னா யாரும் சட்டவிரோதமாக கூடக்கூடாது. வாக்குப்பதிவு மையங்களில் என்னென்ன வசதிகள் செய்யப்படணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பந்தல் அமைக்க வேண்டும், குடிநீர் வைக்க வேண்டும், குறிப்பாக ORS பாக்கெட் கொடுக்கணும் மக்களுக்கு, நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய மக்களுக்கு ORS பாக்கெட், ORS குளுக்கோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனானது உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக சில மலைவாழ் பகுதிகளில் மட்டும் மாலை 4 மணிக்குள்ள ஓட்டுப்பதிவை முடிப்பதற்கு 4 தொகுதிகளில் மட்டும் 4 மணிக்குள் இந்த ஓட்டுப்பதிவை முடிப்பதற்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி ரகுவரன். இதேபோல தெலுங்கானாவிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தெலுங்கானாவில் மக்களினுடைய வருகை எப்படி இருக்கிறது? அங்கிருக்கக்கூடிய கள சூழல்? காலையில் 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது தொடங்கிவிட்டது. 7 மணிக்கு தொடங்கியதிலிருந்து அதுக்கு முன்பாகவே சொல்லணும்னா இந்த எல்டர்லி பீப்புள்ஸ், அதாவது மூத்த குடிமக்கள் வரிசையில் ஆர்வமாக ஓட்டு போடுவதற்காக காத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. ஏராளமான பொதுமக்களும் வர தொடங்கி இருக்கிறார்கள். 17 நாடாளுமன்ற தொகுதிகளுக்காக இந்த தேர்தலானது தெலுங்கானாவில் நடக்கிறது. இந்த 17 நாடாளுமன்ற தொகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். 3,31,00,000 பேர் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் வாக்கு செலுத்துவதற்காக இருக்கிறார்கள். கடந்த முறை தேர்தல், அதாவது 2019 தேர்தலில் வெறும் 62% மட்டுமே தெலுங்கானாவில் பதிவாயிருக்கிறது. அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கோடு தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்தி வருகிறது. அதிகப்படியான மக்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வயது முதிர்ந்தோர், நடக்க இயலாதவர்களுக்காக சக்கர நாற்காலிகள், அவர்களை அழைத்து செல்வதற்கான வாலண்டியர்ஸ், அதே போல் தொடர்ச்சியாக 94,000 பேர் 24/7, அதாவது நேற்று சாயந்தரம் 7 மணிக்கு ஆரம்பித்து இன்று மாலை 7-8 மணி வரை இந்த 24 மணி நேரத்திற்கு 24/7க்கு 95,000 காவல்துறையினர் இந்த போலிங் ஸ்டேஷன், அதே போல் வரக்கூடிய பகுதிகளில், செல்லக்கூடிய பகுதிகளிலும் அனைத்து பகுதிகளிலும் இந்த ஈவெண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் வாக்குப்பதிவுக்கு பிறகாக 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு எடுத்து சென்று பத்திரப்படுத்தும் வரை அவர்கள் முழுவதுமாக 95,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. ரொம்ப ஆர்வத்துடனே வர தொடங்கி இருக்கிறாங்க. நம்ம இப்போவே பார்க்கலாம், ஏராளமானோர் வர தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் பல செலிபிரிட்டிஸ், தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸில் செலிபிரிட்டிஸ் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்களும் வாக்கு செலுத்துவது, ஏனென்றால் அவர்களது ஃபேன்ஸை அதிகப்படியாக வாக்கு செலுத்துவதை தூண்டும் வகையில் காலையிலேயே வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் வருவதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் செய்யப்பட்டிருக்கு. தேர்தலை ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் தயாராக வச்சுருக்கோம் அப்படின்றத தேர்தல் ஆணையமும் சொல்லியிருக்கிறது. வரக்கூடிய வாக்காளர்கள் அவர்களுக்கான அடையாள அட்டைகள், தேவையான அனைத்து ஆவணங்களும் வைத்திருந்தால் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. எந்த பூத்து எங்கேருந்து வரணும் அப்படின்றதையும் மிக துல்லியமாக சொல்ல வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அவங்களுடைய பூத் ஸ்லிப் மூலமாக சொல்லியிருக்கிறது. களத்திலிருந்து பல்வேறு விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள் சுபாஷ் மற்றும் ரகுவரன், இருவருக்கும் நன்றி. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணா பற்றிய சர்ச்சை பேச்சுக்காக அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழ்நாடு அரசு அனுமதி. மக்களிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பியூஷ் மானுஷ் சேலத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நடவடிக்கை. எத்தனை வழக்குகள் போட்டாலும் எனது பேச்சை தடுக்க முடியாது. தமிழ்நாடு அரசை கண்டித்து அண்ணாமலை எக்ஸ் பதிவு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் ஆட்சியில் இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதாக பிரதமர் விமர்சனம். பாரதிய ஜனதாவிற்கு மேற்கு வங்கத்தில் மகத்தான வெற்றி கிடைக்கும் என்றும் பரப்புரை கூட்டத்தில் பேச்சு. மோடி மீண்டும் பிரதமரானால் பழங்குடியினர், தலித் மக்கள் அடிமைகள் போல் நடத்தப்படுவார்கள். மகாராஷ்டிராவில் துலேப் தொகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. பீகார் தலைநகர் பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்த பிரதமர் மோடி. முசாஃபர்பூர், சரண், ஹிஜாப்பூரில் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பரப்புரை.
மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வென்றால் நாடு முழுவதும் ஏழைகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். தனியார் பள்ளிகளை விஞ்சும் அளவிற்கு அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவோம் என கெஜ்ரிவால் வாக்குறுதி. பான் சின்னத்திற்கு வாக்களிப்பேன் என திருப்பதி தொகுதி வாக்காளரிடம் கற்பூரம் ஏற்றி சத்தியம் வாங்கும் வீடியோ வைரல். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் விதிமீறலில் ஈடுபட்டதாக பாஜக கூட்டணி விமர்சனம். மக்களவைத் தேர்தலுக்கு பின் அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆரூடம். அதிமுக எப்போதும் இபிஎஸ் தலைமையில்தான் இயங்கும் என வைகை செல்வன் பதில். எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அது அவருடைய கற்பனை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகத்தான தலைவராக எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகிறார். ஆகவே அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜார்க்கண்ட் மாநில அமைச்சரின் உதவியாளர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். அமைச்சர் ஆலம்கீர் ஆலம் 14ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன். சேப்பாக்கத்தில் நடந்த ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தானை வென்று சிஎஸ்கே அசத்தல் வெற்றி. புள்ளிப்பட்டியலில் 3ஆம் இடத்திற்கு முன்னேறியதுடன் பிளே ஆஃப் வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தியது. டெல்லிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி. 47 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்தது.